Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு இன்னைக்கு நான் குக்கர்ல தான் செய்ய போறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய்லாம் நம்ம சேர்த்துடலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நிறையா சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்தெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்த்து இதோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதை சேர்த்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி, புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி எல்லாம் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இந்த மசாலாவோட சாறுற மாதிரி நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். நான் மீன் மக்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் 1.5 படி அரிசி எடுத்திருக்கேன். அதே படியால் 3 படி தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு 1/2 மணி நேரம் அரிசி வந்துட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்தாச்சு. நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி.
சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டான அளவு தண்ணி வச்சனால குழையாமல் நமக்கு கரெக்டான அளவுக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.